நம்ம பிஃபோர் வீடியோவில் டைம் இன்டர்வல் பற்றி பார்த்துருப்போம். ஸோ அதை ஓரியன்டாக சம் எக்ஸசைஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங். சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, சம் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்ஸோட ஹவர்ஸ், அந்த பிட்வீன் எத்தனை ஹவர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 9 o'clock இருக்குங்களா, மார்னிங் 9 AM அண்ட் 12 ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இடைப்பட்ட ஹவர்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 o'clockங்களா. ஸோ லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 o'clockங்களா. ஸோ இடைப்பட்டில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 வருங்களா. அண்ட் தென் 10க்கு அப்புறம் 11 வருங்களா. 11க்கு அப்புறம் 12 வருது. ஓகேங்களா. ஸோ 12 ஆல்ரெடி இருக்குது, 9 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுக்கு பிட்வீனில் 1 hour இருக்குது. அகெயின் இதுக்கு பிட்வீனில் அகெயின் 1 hour, இதுக்கு பிட்வீனில் அகெயின் 1 hour. ஸோ டோட்டலாக எத்தனை ஹவர் இருக்குது, 3 hours இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரணும், 3 hours. ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் B1 பார்த்தீங்கன்னா 1 o'clock PM அண்ட் 3 o'clock PM. ஓகேங்களா. இதுக்கு இடைப்பட்டில் சேம் அதே மாதிரி. ஸோ 1 o'clock ஸ்டார்ட் ஆகுது அண்ட் தென் லாஸ்ட் எண்டிங்கில் 3 o'clock ஆகுதுங்களா. அதுக்கு சென்டரில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது, 1 o'clock ஆஃப்டர் 2 o'clock வருங்களா, 2 o'clock ஆஃப்டர் 3 o'clock. ஸோ 1லேருந்து 2 o'clock 1 hour, அகெயின் 2லேருந்து 3 o'clock 1 hour. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 hours. ஸோ ஆன்சர் இஸ் த 2 hours. புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 8 o'clock PM, 8 PM அண்ட் 3 AM மார்னிங். ஓகேங்களா. ஈவினிங் நைட்டு 8 o'clock ஸ்டார்ட் ஆகுதுங்களா. அப்போலேருந்து அகெயின் மார்னிங் விடிய காலையில் 3 o'clock வருது இல்லைங்களா. ஸோ அந்த இடைப்பட்ட ஹவர்ஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதே சேம் செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் 8 o'clock, அகெயின் லாஸ்ட் எண்டிங்கில் எத்தனை ஹவர் கொடுத்துருக்காங்க, 3 o'clock கொடுத்துருக்காங்க. ஸோ இடைப்பட்ட ஹவர்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 8க்கு அப்புறம் 9 வருங்களா, அகெயின் 9க்கு அப்புறம் 10 வருங்களா, அகெயின் 10க்கு அப்புறம் 11 வருங்களா, அகெயின் 11க்கு அப்புறம் 12 வருங்களா, அகெயின் 12க்கு அப்புறம் 1 o'clock வருங்களா, அகெயின் 1 o'clockலேருந்து 2 o'clock, 2 o'clockலேருந்து 3 o'clock. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து லைன் பெருசாக போட்டிருக்கணும், அது சின்னதாக போட்டிருக்கிறதால இது பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேங்களா. எல்லாமே ஹவர் கணக்கு தான். ஸோ இங்கே வந்து 8லேருந்து 9 o'clock 1 hour, அகெயின் 9லேருந்து 10 o'clock 1 hour, அகெயின் 10லேருந்து 11 o'clock 1 hour, 11லேருந்து 12 o'clock 1 hour, 12லேருந்து 1 o'clock 1 hour, 1லேருந்து 2 o'clock 1 hour, 2லேருந்து 3 o'clock 1 hour. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. ஸோ ஆன்சர் என்ன வரணும், 7 hours. ஸோ புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மினிட்ஸ் பிட்வீன் த ஃபாலோயிங். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, செகண்ட் வந்து மினிட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 6:45 AM அண்ட் 7:25 AM. ஓகேங்களா. இதுக்கு சென்டரில் இருக்கிற மினிட்ஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 6:45 AM அண்ட் தென் லாஸ்ட் டைம் 7:25 AM. ஓகேங்களா. இதுக்கு பிட்வீனில் இருக்கிற மினிட்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு 6:45க்கு அப்புறம் என்ன ஹவர் வரும், 7 o'clock வருங்களா. 7 o'clock அப்புறம் 7:25. அப்போது 6:45லேருந்து 7 o'clock எத்தனை மினிட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி 45 ஆகிடுச்சு. 45 நெக்ஸ்ட்டு 50 அண்ட் தென் 60. ஓகேங்களா. ஸோ 1 hourக்கு 60 minutes தான். அப்போது இன் பிட்வீனில் எவ்வளோ இருக்குது, 15 minutes இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 7லேருந்து 7:25 வரைக்கும் எத்தனை மினிட்ஸ் இருக்குது, 25 minutes இருக்குது. புரியுதுங்களா. இப்போது 15 minutes ப்ளஸ் இங்கே பாருங்கள், 15 minutes ப்ளஸ் 25 minutes ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும், 40 minutes வருது. ஸோ ஆன்சர் என்ன, 40 minutes. ஸோ புரியுதுங்களா, என்ன சொல்ல வரேன்றது புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து B1 பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4:30 PM அண்ட் 5:05 PM. ஓகேங்களா. ஸோ 5 o'clock 5 minutes PM. ஓகேங்களா. அகெயின் வந்து சேம் இதுக்கு பிட்வீனில் இருக்கிற டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் டைம் என்ன, 4:30 அண்ட் தென் எண்டிங் டைம் 5 minutes ஆகுது. ஓகேங்களா. இப்போது 4லேருந்து டைம் எவ்வளோ, 4:30லேருந்து நெக்ஸ்ட் ஹவர் என்ன வரும், 5 o'clock வருங்களா. 5 o'clock வருங்களா. நெக்ஸ்ட்டு 5 o'clockலேருந்து 5:05. ஓகேங்களா. பாருங்கள், 4:30லேருந்து 5 o'clock இன்னும் எத்தனை மினிட்ஸ் ஆட் பண்ணால் 5 o'clock வரும், 30 minutes. ஓகேங்களா. அந்த 4:30லேருந்து 5 o'clock பிட்வீனில் எத்தனை மினிட்ஸ் இருக்குது, 30 minutes இருக்குது. நெக்ஸ்ட்டு 5 o'clockலேருந்து 5:05
5 o'clock 5 minutes, அதுக்கு இடைப்பட்ட மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 minutes இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30 minutes + 5 minutes ஆட் பண்ணால் 35 minutes இஸ் த ஆன்சர். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா C1 பார்த்திங்கன்னா 8:15 PM and 9:10 PM. ஓகேங்களா. ஸோ சேம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஆன்சர். ஸ்டார்டிங் டைம் 8:15 and then ending time 9:10. ஓகேங்களா. 8:15க்கு அப்புறம் என்ன ஹவர் வரும்? 9 o'clock வருங்களா. அகெயின் 9 o'clockலேருந்து 10:10 வருங்களா. நான் அதிகமாக போட்டிருக்கேன். ஸோ 9:10 வந்து 9 o'clock வருங்களா. இங்கே 9 o'clock வந்துச்சு. அப்போ இங்கே 9:10 இது எண்டிங் டைம் வச்சுக்கலாம். ஸோ இது தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ 8:15லேருந்து 9 o'clock and then 9 o'clockலேருந்து 9:10. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8:15லேருந்து 9 o'clock வரைக்கும் எத்தனை மினிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி 8:15 ஆகிடுச்சு. 60 மினிட்ஸில் 15 minutes கழிச்சா ரிமைனிங் எவ்வளோ வரும்? 45 minutes வருங்களா. ஸோ இங்கே எத்தனை மினிட்ஸ் வருது? 45 minutes வருது. ஓகேங்களா. அகெயின் 9 o'clock இருந்து 9:10க்கு எத்தனை மினிட்ஸ் வரும்? 10 minutes வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 45 minutes + 10 minutes ஆட் பண்ணால் 55 minutes வருங்களா ஆன்சர். ஸோ புரியுதுங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் த டைம் இன்டர்வல் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இன்டர்வல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் இன் பிட்வீனில் இருக்கிற டைம். தட் மீன்ஸ் ஹவர்ஸும் ஆட் ஆகி வரும், மினிட்ஸும் ஆட் ஆகி வரும். ஓகேங்களா. இப்போ நான் முன்னாடி வந்து செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஹவர்ஸை செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அகெயின் மினிட்ஸை செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹவர்ஸு அண்ட் மினிட்ஸை ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் டைம் இன்டர்வல். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சேம் ஸ்டார்டிங் டைம் எழுதலாங்களா. ஸோ ஆல்ரெடி நாங்கள் லைன் போட்டிருக்கேன். ஸோ 5:45 PM. ஓகேங்களா. அகெயின் எண்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:10 வருதுங்களா. இங்கே இப்போ 5 o'clockலேருந்து இன் பிட்வீனில் 6 o'clock வருங்களா. 6 o'clockலேருந்து 7 o'clock வருங்களா. 7 o'clockலேருந்து 8 o'clock வருங்களா. அப்போது 5:45லேருந்து 6 o'clock எத்தனை மினிட்ஸ் இன்னும் எத்தனை மினிட்ஸ் வந்தால் 6 o'clock ஆகும்? ஆல்ரெடி 45 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 50 அகெயின் 60. அப்போது 15 minutes. ஓகேங்களா. 15 minutes. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 6 o'clockலேருந்து 7 o'clock 1 hour ஆச்சுங்களா. 7 o'clockலேருந்து 8 o'clock அகெயின் 1 hour. ஹெச் போட்டிருக்குதால ஹவர்ஸ், MIN போட்டிருக்குது மினிட்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8 o'clockலேருந்து 8:10க்கு வந்து பார்த்திங்கன்னா 10 minutes. ஓகேங்களா. இப்போது இதை வந்து ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் எத்தனை ஹவர் இருக்குது? 1 2 hours இருக்குங்களா. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் 2 hours இருக்குங்களா. மினிட்ஸ் வந்து 15 minutes + 10 minutes. 15 minutes + 10 minutes ஆட் பண்ணால் என்ன வரும்? 25 minutes. ஓகேங்களா. அப்போது ஆன்சர் என்ன வருது? 2 hours and then 25 minutes. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள் 11:45 AM to 1:45 PM. ஓகேங்களா. சேம் ஸ்டார்டிங் டைம் என்ன வரும்? 11:45. அகெயின் இங்கே எண்டிங் டைம் என்ன வரும்? 1:45. இன் பிட்வீனில் டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 11:45லேருந்து நெக்ஸ்ட்டு என்ன ஹவர் வரும்? 12 o'clock வருங்களா. நெக்ஸ்ட் அகெயின் 1 o'clock வருங்களா. அகெயின் 1:45 வரும். ஓகேங்களா. இப்போது 11:45லேருந்து 12 o'clock எத்தனை மினிட்ஸ் இருக்குது? இன் பிட்வீனில் எவ்வளோ டைம் இருக்குது? 45 முடிஞ்சிச்சு. அப்போ ரிமைனிங் 15 minutes இருக்குங்களா. அகெயின் இங்கே பாருங்கள் 12 o'clockலேருந்து 1 o'clock வந்து 1 hour இருக்குங்களா. அகெயின் 1 o'clockலேருந்து 45 minutesக்கு எத்தனை மினிட்ஸ் இருக்குது? 45 minutes இருக்குது. பார்த்துக்கோங்களா. இங்கே 1 hour, இங்கே 45 minutes, 15 minutes. இப்போ மினிட்ஸு ஆட் பண்ணலாமா? 45 minutes அகெயின் 15 minutes ஆட் பண்ணால் என்ன வரும்? இங்கே பாருங்கள் 45 minutes அகெயின் 15 minutes ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 hour வருங்களா. ஸோ 45 + 15 60 minutes வருங்களா. 60 minutes நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1 hour தானே சொல்லுவோம். ஓகேங்களா. அப்போது ஆல்ரெடி இன்னொரு 1 hour இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2 hours. ஸோ ஆன்சர் என்ன வருது? 11:45லேருந்து 1:45 PM. பிட்வீனில் எத்தனை ஹவர்ஸ் இருக்குது? டைமு 2 hours இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா 8:15 AM to 3:30 PM. ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டார்டிங் டைம் 8:15 அண்ட் தென் எண்டிங் டைம் 3:30. ஓகேங்களா. இதுக்கு பிட்வீனில் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். 8 o'clock அப்புறம் என்ன வரும்? 9 o'clock வருங்களா. அண்ட் தென் 9 o'clockலேருந்து 10 o'clock வருங்களா. ஸோ 10 o'clock அப்புறம் 11 o'clock, 11 o'clock அப்புறம் 12 o'clock, 12 o'clock அப்புறம்
1 o'clock நம்ம எண்டிங் டைம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய ஹவர்ஸ் இருக்குது இல்லைங்களா. அப்போது இங்கே வரைக்கும் போட்டுக்கிறேன் எண்டிங் டைம் 3:30. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 o'clockலேருந்து 2 o'clock வருங்களா. அகெயின் 2 o'clockலேருந்து 3 o'clock. ஓகேங்களா. ஸோ நிறைய ஹவர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. 8:15லேருந்து 8:15லேருந்து 9 o'clock 45 minutes வருங்களா. அகெயின் 9 o'clockலேருந்து 10 o'clock 1 hour வருங்களா. 10 o'clockலேருந்து 11 o'clock 1 hour வருங்களா. 11 o'clockலேருந்து 2 o'clock 1 hour, 2 o'clockலேருந்து 1 o'clock 1 hour, 1 o'clockலேருந்து 2 o'clock 1 hour, 2 o'clockலேருந்து 3 o'clock அகெயின் 1 hour. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 3 o'clockலேருந்து 3:30க்கு 30 minutes இருக்குது. ஓகேங்களா. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ப்ராப்பராக போட்டால் உங்களுக்கே புரியும். இப்போ நான் வந்து ஹவர்ஸ் எல்லாம் எழுதிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 hours இருக்குங்களா. 6 hours இருக்குது. அகெயின் வந்து 45 minutes ஒன்று இருக்குது. அகெயின் இங்கே 30 minutes ஒன்று இருக்குது. ஓகேங்களா. இப்போது மினிட்ஸ் ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். 45 minutes + 30 minutes ஆட் பண்ணால் என்ன வருது பாருங்கள். 45 + 30ன்னா ஸோ உங்கள் பாருங்கள் 75 minutes வரும். ஓகேங்களா. பாருங்கள் 45 + 30 ஆட் பண்ணால் 75 minutes வருது. ஸோ இதில் வந்து 60 minutes வந்து பார்த்திங்கன்னா 1 hour. ஓகேங்களா. 60 minutesன்றது 1 hour. ஓகேங்களா. ஸோ அப்போது இதில் 60 minutes போச்சுன்னா ரிமைனிங் 15 minutes இருக்குங்களா. ஸோ அப்போது இந்த 75 minutes எப்படி பிரிக்கலாம் நம்ம. 1 hour அண்ட் ப்ளஸ் 50 minutes வந்து பிரிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அப்போ ஆல்ரெடி இங்கே 6 hours இருக்குது. அகெயின் இங்கே வந்து 1 hour இருக்குது. 6 hours 1 hourயும் ஆட் பண்ணால் என்ன வரும். 7 hours வருங்களா. ஸோ அகெயின் 15 minutes இருக்குது ரிமைனிங். அப்போது ஆன்சர் என்ன வருது பார்த்திங்கன்னா 7 hours அண்ட் தென் 15 minutes. புரியுதுங்களா.